சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் 24 வயது மதிக்கத்தக்க மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் அருகில் இருந்த கட்டிடத்தின் 3ஆம் மாடிக்கு சென்று அங்கிருந்து கீழே சாலையில் சென்ற வாகனங்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த நபரும் மாடியில் இருந்து கீழே குதித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? முழு விவரங்கள். வணக்கம். திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில ஒரு 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால அவர் சாலையில நடந்து சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அதன் பிறகு அங்கிருந்த கடைகள் அந்த ஒரு பில்டிங்ல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஏறி நின்று கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் மாடியில இருந்து அங்கிருந்து கற்களை வீசி வாகனங்கள் மீது கற்களை வீசி, அது மட்டும் இல்லாம சாலையில் நடந்து செல்வர்கள் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாரு. அவரை தடுக்க முயன்று அவரை பிடிக்க சென்ற ஒரு நபரையும் அவரை தாக்கிவிட்டு அதன் பிறகு அவர் மேலே இருந்து அவர் கற்களை வீசி கொண்டிருந்த போது அந்த நபரை தடுத்து நிறுத்துவதற்காக கீழே இருந்து மேலே ஓடுறாங்க. ஓடும் போதும் அது மட்டும் இல்லாம அந்த கடையில் இருந்த நபர்கள் மேலே இருந்து அவரை அந்த மேலே நின்று கொண்டிருந்த 26 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞரை பிடிப்பதற்கு சென்ற போது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தால 3ஆம் மாடியில் இருந்து சாலையில கீழே குதித்து விட்டார். சாலையில கீழே குதித்ததுல 2 கைகளும் அவருக்கு முறிவு ஏற்பட்டு அப்படியே ஆபத்தான நிலையில அவர் சாலையில படுத்து கிடந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சாலையில் நடந்து சென்றவர்கள் மீதும் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் மீதும் கற்களை வீச்சு தாக்குதல் ஈடுபட்ட இந்த நபர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்று தெரிய வந்தது. அவருடைய பெயர் நிரஞ்சன் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இந்த மாதிரி செயலில் அவர் ஈடுபட்டதாக அங்க இருக்கிறவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நபர் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.